அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நிற்கிற இடம் சரியாக ஜாழ் மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற நல்லூர் ஆலயத்தின் முன் வாயிலில் நிற்கிறோம். இன்றைய தினம் 2026 மகோத்சவத்தினுடைய 4ஆம் நாள் காலை திருவிழா எப்படி எல்லாமே இருக்க போகுது, அந்த ஒரு விடயத்தை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு நல்லூர் ஆலயத்தினுடைய தனித்துவமான ஒரு ஆலயம் என்றால் அது நல்லூர் ஆலயம் தான். அப்படியாக நல்லூர் ஆலயத்துக்கு நிறைய விஷயங்கள் ஈழத்தில் இருக்கிற மற்ற ஆலயங்களை விட ஒப்பிட்டு கூற முடியாத நிறைய வித்தியாசமான விடயங்கள் தனித்துவமாக இருக்குது. அப்படியாகத்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் தவறாமை, அந்த பூசைகள் இடம்பெறுகின்ற தன்மை, மற்றது ஆலயத்தினுடைய நிர்வாகம், மற்றது அந்த இறைவனுடைய சாத்துப்படி வேலைகள் என்று நிறைய விடயங்கள் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவம் மிக்க ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. அப்படியாக இன்றைய தினம் இந்த 4ஆம் திருவிழாவில் இடம்பெறுகின்ற முக்கியமான பூசை வழிபாடுகள், முருகனுடைய சாத்துப்படி வேலைகள் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்குது, அதை தான் ஒரு காணொலியூடாக பார்க்க போகிறோம். இப்போ சரியாக சுவாமி வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று உள்வீதி வலம் பெறுவதற்கு ஆயத்தமாக அந்த காட்சியை பார்க்கலாம். அப்படியாக இப்போ நாங்கள் கிழக்குப்புற வாயிலையோ முன்றல்ல நிற்கிறோம். சுவாமி வசந்த மண்டபத்திலேருந்து புறப்பட்டு இந்த கொடித்தம்மம் இருக்கிற இடத்துக்கு முற்பகுதியில் எழுந்தருளி தீபாரதனை எல்லாம் காட்டிய பிறகு தான் அந்த உள்வீதி விளம்பரம். அப்படியாக இந்த உள்வீதி விளம்பருகின்ற காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம். நல்லூராண்டிய சிறப்புகளை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்லூர் ஈழத்தில் இருக்கிற உலக புகழ் பெற்ற ஒரு பழமையான ஒரு ஆலயம், கிட்டத்தட்ட வேல் மூலவராக விளங்கும் ஆலயமாகவும் பல சித்தர்களால் வணங்கப்பெற்ற சிறப்புகள் கொண்ட ஒரு திருத்தலமாக இந்த நல்லூர் ஆலயம் விளங்குகின்றது. அந்த வகையில் இலங்கை தமிழர்களின் பூர்வீக தோட்டமாகிய ஜாழ் நகரில் அமைந்த நல்லூரான் பணக்கார கந்தன் என கூட அழைக்கப்படுவார். அலங்காரா நல்லூரா. அப்படியாக நல்லூரான் பிரதான கிழக்கு நோக்கிய கோபுர வாசலும் வடக்கு தெற்கு என அலங்கரிக்கப்பட்ட அழகு கோபுரங்களும் கொண்டும் உட்பிரகாரம் பிள்ளையார், கஜவள்ளி, மகாவள்ளி, சந்தான கோபாலர், பைரவர் உள்ளிட்ட கோட்டங்களுடன் புண்ணிய தீர்த்தக்கேணியும் அதன் அருகே ஆண்டிய கோலமான பழனி கடவுளும் அருகருகே ஆறுமுக சுவாமி, முத்துக்குமார சுவாமி என அமைய பெற்றுள்ளமை ஒரு தனி அழகண்டு தான் சொல்லுவார். ஈழத்தில் பொற்கூரையால் வேயப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் இந்த நல்லூர் ஆலயம். புகழ்பெற்ற ஒரு திருத்தலமான நல்லூரான் என்று ஒரு ரூபாய் பற்றிச்சீட்டுக்கே அர்ச்சனை செய்யப்படுகின்றது. அது உண்மையாக அது என்ன மிகச்சிறப்பு. ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் யார் வந்தாலும் அனைவருக்கும் ஒரே மதிப்பு. யார் வந்தாலும் மேலாடை கலட்டி யாருக்குமே விசேட பூசைகள் இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கிற ஒரு ஆலயம் இந்த நல்லூர் ஆலயம். அப்படியாக உள்வீதி விளம்பரங்கள் அந்த மிகச் சிறப்பான காட்சிகளை வந்து பார்க்கலாம்.
சுவாமி உள்வீதி வெள்ளம் வந்த பிறகு சரியாக யாகசாலையில் இருந்து யாகசாலை பூஜைகள் இடம்பெறுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைந்த பக்தர்கள் இன்றைய நாள் 4ஆம் திருவிழா காலை திருவிழாவை பார்ப்பதற்காக நிறைந்து இருக்கிற அந்த காட்சியை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக ஒரு முக்கியமான நாள் 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 4ஆம் நாள். தொடர்ந்து சுவாமி உள்வீதி வெள்ளம் வந்த பிறகு யாகசாலை பூஜைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி முன்றல், அதாவது கொடித்தம்பம் இருக்கிற அந்த முன்றலில் சென்று மீண்டும் வசந்த மண்டபம் செல்கின்ற அந்த காட்சியை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற மலர் மாலைகளாலும் ஒரு செம்மஞ்சள் நிற ஆடை அலங்காரத்தினுடன் எங்களுடைய வள்ளி தெய்வான சமுதிராக முருகப்பெருமான் வண்ண மயிலேறி வெள்ளி மயிலேறி வருகின்ற ஒரு அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான காட்சி. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை திருவிழா மற்றும் மாலை திருவிழா என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு அழகான அற்புதமான காட்சி. முருகப்பெருமானை பார்ப்பதற்கு இரு கண்கள் போதாது என்று தான் சொல்லணும். அப்படியாக நிறைய தனித்துவம் மிக்க ஒரு ஆலயமாக விளங்கும் இந்த நல்லூர் ஆலயத்தினுடைய மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற வேளைகளில் இந்த நேரங்களில் நிறைந்த கோயிலுடைய மகோற்சவங்கள் நடைபெற்று வருகிறது. அப்படியாக முருகன் கோயிலாக விளங்குகிற எங்களுடைய ஆற்றங்கரை வேலனுடைய மகோற்சவம் கூட நான் நினைக்கிறேன் இன்றைய நாள் 9ஆம் நாள் திருவிழா இடம்பெற்று கொண்டு வருது. அப்படியாக தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோயில், இப்படியாக நிறைந்த கோயிலுடைய மகோற்சவம் ஒரே மாதத்தில் இடம்பெறுவது ஒரு தனிச்சிறப்புன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து சுவாமி வசந்த மண்டபம் செல்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி வசந்த மண்டப இருப்பிடத்தை நோக்கி சென்ற பிறகு பக்தர்கள் எல்லாருமே வெளி வீதி வருகின்ற அந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கணிசமான பக்தர்கள் இன்றைய தினம் இந்த காலை திருவிழாவை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கார்கள். அதோடு இந்த திருவிழாக்கள் நிறைவு பெற்ற பிறகு இந்த இடங்களில் 2 மடத்தில் அன்னதானங்கள் வழங்கப்படும். நான் நினைக்கிறேன் சரியாக தெற்குப்புற வாயிலில் செல்லும் போது அந்த தெற்குப்புற வாயில் மூலையில் துர்காமணி மண்டபம் என்ற ஒரு மண்டபம் என்றது அங்கே, மற்ற அப்படியாக இங்கால முத்துத்தம்பி மண்டபம் துர்கா மண்டபம் சரியாக மேற்குப்புற வாசலில் இருக்கிற முத்துத்தம்பி மண்டபம் அந்த 2 மண்டபத்திலையும் மதிய உணவு அன்னதானமாக வழங்கப்படும். அதுவும் ஒரு மிகச் சிறப்பாக இருக்கும். வார பக்தர்கள் எல்லாருமே முருகனுடைய அருளை பெற்று அருளாசியை பெற்றவர்கள் தம்முடைய வயிற்று பசியினை தீர்ப்பதற்காக அந்த இடத்துல அன்னதானம் உண்டு மகிழ்ந்து மீண்டும் வீடு திரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு மண்டபம் இருப்பது மிகச் சிறப்பு. அப்படியாக 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 4ஆம் திருவிழா இந்த காலை திருவிழா எப்படி எல்லாமே இருந்தது என்ற விடயத்தை இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு பதிவு செய்திருப்பேன். அப்படியாக தொடர்ந்து இனிவரும் காலங்களும் இடம்பெறுகின்ற அந்த திருவிழாக்களுடைய பதிவுகள் என்னுடைய ராஜுவி யூடியூப் தளத்தில் பதிவு செய்வேன். அப்படியாக தொடர்ந்து காணொலி பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் இந்த இடத்துல பதிவிடலாம். காணொலிகள் ஏதாவது பிழைகள் இருந்தால் நீங்கள் அதனையும் பதிவிடலாம். நான் இனிவரும் காணொலிகள் அதை தெரிவித்துக் கொள்ளலாம். அப்படியாக தொடர்ந்து காணொலிகளை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.